கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய மாஷாவின் 4ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை. இஸ்லாத்தில் 5 கடமைகளில் மிகவும் முக்கியமான கடமை தொழுகை. தொழுகை என்பது ஒவ்வொரு மூமின்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமையாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறும் போது, இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா, நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. வணக்க வழிபாடுகளில் மறுமையில் கேட்கும் முதல் கேள்வியே தொழுகையை பற்றித்தான். அல்லாஹ் மனிதர்களை எதற்காக படைத்தான் என்று குர்ஆனில் கூறும்போது 51வது அத்தியாயத்தில் 56ஆம் வசனத்தில் கூறினான், நான் மனிதர்களையோ ஜின்னையோ என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று கூறினான். அல்லாஹ் நம்மை படைத்ததே அவனை வணங்குவதற்காகத்தான். அதை நாம் மறந்துவிட்டே உலக விஷயங்களில் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். தொழுகைதான் அல்லாஹ்விற்கு ஒரு பிடித்தமான ஒரு செயல். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்டேன். அப்போது தொழுகையை 6 மணி நேரத்தில் தொழுவது என்று கூறினார்கள். நாம் தொழுகையை சரிவர தொழுதால் அந்த தொழுகை நம் பாவங்களை போக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 தடவை குளிக்கிறார். அவரின் உடம்பில் சிறிதளவும் அழுக்கு எதுவும் எஞ்சியிருக்குமா என்றே கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழரிடம் கேட்டார்கள். அப்போது அவர் உடம்பில் சிறிதளவும் மிச்சம் இருக்காது என்று நபி தோழர்கள் கூறினார்கள். இதே மாதிரிதான் தொழுகையின் மூலம் அல்லாஹ் நம் பாவங்களை போக்குகிறான். அது மட்டுமல்ல, தொழுகை வெட்கக்கேடான காரியங்களில் இருந்தும் தீமை விட்டும் தடுக்கும் என அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். இந்த தொழுகையை விட்டவர் காஃபிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசமே தொழுகைதான். தொழுகையை விட்டவர் காஃபிராகிவிட்டார். தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நின்று தொழ முடியாதவர் உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழ முடியாதவர் படுத்துக் கொண்டு தொழலாம். ஏதோ ஒரு வேலையின் காரணமாக தொழுகையை மறந்துவிட்டால் ஞாபகம் வந்தவுடன் தொழுகையை தொழ வேண்டும். பசியின் போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் உணவே சாப்பிட்ட பின் தொழுகையை தொழ வேண்டும். மனதளத்தை அடக்கிக் கொண்டு தொழுகையை தொழக்கூடாது. மனதளத்தை கழித்த பின்னால் தொழுகையை தொழ வேண்டும். போரின் போது கூட அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியுள்ளான். தொழுவதற்காக ஒழு செய்ய முடியாவிட்டால் பரவாயில்லை, தொழுகையை விடக்கூடாது. தயமம் செய்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறே அல்லாஹ் தொழுகைகளுக்கு மட்டும் பல சலுகைகள் கொடுத்துள்ளான். மற்ற வணக்கங்களை செய்யாவிட்டால் குற்றம் பிடிக்க மாட்டான், கடமையான வணக்கங்களை தவிர. நாம் அல்லாஹ் தொழுகைகளுக்கு மட்டும் எவ்வளவு சலுகைகள் கொடுத்துள்ளான். அந்த மனிதர்கள் தொழாமல் விடுகிறாரோ அந்த மனிதர்களுக்கு சக்கர் என்னும் நரகத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக தயார் செய்து வைத்திருக்கிறான். நாம் தொழுகையை சரிவர தொழுதால் மட்டுமே சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக் கொள்வார்கள். ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள். அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை நாம் அடைய தொழுகையை சரிவர கவனமாக தொழ வேண்டும். தொழாமல் விட்டால் அல்லாஹ் கடுமையான நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தொழுகையை விடாமல் தொழுவோராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உங்களுக்கு தொலைவைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.